குடிப்பவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை பாதையில் வைப்பான். தடுப்பது யாரென்று கொஞ்சம் நீ கேளடா. கல்லுக்கட காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அவன் திருந்த மாட்டான், நம்ம திருத்தணும். அதுக்கு என்ன திருப்பி சாத்தணும். வழி கிடையாது, வழி கிடையாது. ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா. ஆள்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ளோர் பக்கம் பாயாதடா. குடிப்பவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை பாதையில் வைப்பான். தடுப்பது யாரென்று கொஞ்சம் நீ கேளடா. கல்லுக்கட காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. கல்லுக்கட காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யணும். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அத உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோலை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டே. உன்னால் முடியும் தம்பி தம்பி, அடை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கெனவோ சரித்திரமே எழுதிடும் காலம் உண்டு. உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன்னால் முடியும், என்னால் முடியும், நம்மால் முடியும். நம்புங்களின் உடன் பிறந்தவர்களே, நம்புங்கள். உலகெங்கும் மாறுதல்கள் இப்படித்தான் தொடங்கி இருக்கிறது. ஒரு புள்ளியில் தான் தொடங்கி இருக்கிறது. மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுகிறான், மொத்த படிக்கட்டையும் பார்த்து ஏண்டா தயங்கி நிற்கிறாய், நம்பிக்கையோடு ஒரு படியில் முதல் அடியை எடுத்து வை, முன்னேறி போங்கிறான். அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதான் நம்ம செஞ்சிருக்கோம். வென்றுமா, இதெல்லாம் சரியா வருமா அப்படி நினைக்காத, அப்படி நினைக்காத. முடியாதுங்கிறது முட்டாளிகளின் நகராதி. முடியும்னா எல்லாம் முடியும். சோம்பேறிக்கு சுவாசிக்கிறது கூட ஒரு வேலையா தெரியும். அவனுக்கு தலையில் இருக்கிற முடி கூட பாரமா தெரியும். முடியும்னா எல்லாம் முடியும். நம்மால் முடியும், உன்னால் முடியும், என்னால் முடியும். நம்பு, நம்பிக்கை உண்டு. அலெக்சாண்டர் கிரேக்க வீரன் அதுவரை தான் அடைந்த வெற்றிகளை எல்லாம் தன் தோழர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டான். வெறுங்கையோடு நின்றான். அலெக்ஸ், எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து விட்டாயே, உனக்கென்று என்ன இருக்கிறது உன்னிடத்தில் என்று கேட்டபோது, தூரத்தில் இந்த குதிரையிலே ஓடி போய் ஏறி தன் இடுப்பிலே இருக்கிற உடைவாளை எடுத்து உருவி விண்ணை நோக்கி உயர்த்தி சொன்னான், என்னிடத்திலே நம்பிக்கை இருக்கிறது என்று. எங்களிடத்திலே ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். எங்களின் உயர்ந்த கனவை நிறைவேற்றுவதற்கு, உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உழைப்பை தவிர ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஆனால் அடர்த்தியான நம்பிக்கை இருக்கிறது, நாங்கள் வெல்வோம் என்று. என் அன்பு தம்பி தங்கைகளே, உரைக்குள் உறங்கவா வால், துரிப்பிடித்து தூங்கவா தோட்டாக்கள், இலக்கின்றி எரியவா ஈட்டிகள், விளையாடி மகிழவா வில், எழுந்து நில் செல் வெல். இதுதான் உன் வரலாறா இருக்கணும். நில்லு, எழுந்து நில்லு, துணிந்து நில்லு, செல் மக்களிடத்திலே வெல்லு. உன்னை விட நல்லவன் எவனும் இல்லை, உன்னை விட பேரன்பு கொண்டு இந்த மண்ணை மக்களை காதலிக்க யாரும் இல்லை என்பதை சொல்லு. கற்பி. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கிறார். அந்த புரட்சிக்கு தயாராக நம்முடைய தாத்தா கலிய பெருமாள் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாதுங்கிறார். அதுதான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ கட்சி, அதுல ஒரு தொண்டை மறந்துரு. நீ ஒரு புரட்சியாளன், புரட்சியாளன். பற்றி எரியுங்கள் புரட்சி தீயாக. தம்பி, சிறிய மெழுகுவர்த்தி தீபத்தில் நெருப்பு எரியும் போது பூ என்று வாதிக்கிட்டே ஊதுகிற காத்து அணைத்து விடுகிறது. அதே நெருப்பு அடர்ந்த காற்றுக்குள் பத்தி எரிகிற போது எந்த காற்று ஊதி அணைக்கிறதோ அதே காற்று ஊதி ஊதி வளர்க்கிறது. இவ்வளவுதான் புரட்சி. நம்மோடு இந்த பார், நம்மோடு பேசுவதை நிறுத்தி கொண்டவன் அப்புறம் நம்மை பற்றியே பேசுவான்.
இன்னைக்கு பாரு, நம்மளை நிராகரிச்ச ஊடகங்கள், நம்மளை பேச மறுத்த ஊடகங்கள், மற்றவை 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 என்று வைத்துக் கொண்டிருந்த ஊடகங்கள் மறுக்க முடியாது. ஏன்? நெருப்பை ரொம்ப நாள் குப்பையை போட்டு மூட முடியாது. மறைக்க முடியாது. உண்மை உறங்கலாம், ஆனால் செத்து போகாது. நம்பிக்கையோட களத்திலே நில்லுங்களின் உடன் பிறந்தவர்களே, நாம் வெல்லுவோம், வெல்லுவோம். நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். சரித்திரத்தில் சத்தியம் செத்ததாக செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் மக்கள், சத்தியமே உருவமாக வாழ்ந்த தலைவனின் பிள்ளைகள். திமிரோடும் பெருமிதத்தோடும் அடர்த்தியான நம்பிக்கையோடும் களத்தில் நில்லுங்கள், வெல்வோம். நம் பிள்ளைகள் வெல்வார்கள், வெல்வார்கள். இதே சேலத்தில் என் தம்பி மருத்துவர் மனோஜ்குமார் வென்று இந்திய நாடாளுமன்றத்துக்குள் செல்வான். தருமபுரியிலே என் தங்கை மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் வென்று இந்திய நாடாளுமன்றத்துக்குள் செல்வார்கள். நாதியற்று கிடந்த தமிழ் பேரினத்தின் மக்களின் உரிமையை, அவனுடைய உணர்வை அங்கே பிரதிபலிப்பார்கள். குரலற்ற மக்களின் குரலாக ஓங்கி ஒலிப்பார்கள் இந்த ஒளிவாங்கியிலே. நம்பி வாக்கு செலுத்துங்கள். எல்லாருக்கும் செலுத்தி செலுத்தி பார்த்து விட்டீர்கள். ஒரு வாய்ப்பை ஏன் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது என்று ஒரு நொடி சிந்தனையை மாற்றுங்கள், மாற்றுங்கள். பிடிவாதம் பிடிக்காதீர்கள். நான் எல்லாம் சொல்றது பரம்பரை பரம்பரை அதிமுக. என்ன பரம்பரை? திருட்டுறையில் ஏறி வந்த பரம்பரை தானே உங்க பரம்பரை. என்ன பரம்பரை? என்ன பரம்பரை? எல்லாம் நீ பேசுறதுதான் சரிதான்மா, ஆனா நான் சாகுற வரைக்கும் ரெட்டால பின்னாடி வந்த நம்பி எப்ப சாவி தான் கேட்டான். இல்லாம ஒருத்தர் என்ற சொல்றாரு, சிமா நான் திமுக அடிமைப்பா, எனக்கு அடக்க முடியல, சிரிச்சிட்டேன். என்ன சிரிக்கிற அப்படின்னு. இல்லைங்கய்யா, அடிமையா இருக்கிறதே பெருமையா சொன்ன ஒரு ஆளை நான் இப்பதான் பாக்குறேன், அதான் சிரிக்கிறேன். ரெண்டு வரலாற்று நடந்துருச்சு. ஒன்னு இவங்களோட நம்ம பிறந்திருக்க கூடாது, இல்ல நம்மளோட இவங்க பிறந்திருக்க கூடாது. ஒரு ஒரு கால முரண் தப்பு நடந்துருச்சு. பாரதி சொல்றான்ல, எல்லாரும் கோயில்ல போய் எனக்கு நல்ல அறிவை கொடு, நல்ல புத்திய கொடு, இப்படிதான் கண்டுகிட்டு இருக்கான். இவன் போய் சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் ஏன் படைத்தாய்? எதுக்கு எனக்கு இவ்வளவு அறிவை கொடுத்தான்னு கேட்ட உலகத்திலே ஒரு ஆள் பாரதி மட்டும்தான். நீ எதுக்கு எனக்கு இவ்வளவு அறிவை கொடுத்துட்ட? நான் என்ன பேசுற உனக்கு புரிய மாட்டேது. சொல்லல, பைத்தியக்காரன் பார்க்கும்போது பார்த்து பேசு, தூரம் இருந்து பார்க்குறவன் நீனும் பைத்தியம் தான் நினைப்பேன். அந்த கதையா இருக்கு. இங்க பூரா பைத்தியம். எவனாவது இல்லை 1000 ரூபாய் செல்லாதுன்னாங்க, செல்லாது. அப்புறம் கொஞ்ச நாள் 2000 ரூபா தானாங்க. இப்ப 2000 ரூபாய் எதுக்கு செல்லாதுன்னாங்க? இது யார் வேலை? பைத்தியக்கார வேலையா நல்ல அறிவான வேலையா? சொல்லுப்பா, சொல்லுப்பா. ஊழல் ஒளிஞ்சிரும், லஞ்சம் ஒளிஞ்சிரும், தீவிரவாதம் ஒளிஞ்சிரும், எல்லாம் ஒளிஞ்சிரும். அப்புறம் இப்படி 4 கோடியை பிடிச்சா தொடர் வண்டியில, அப்புறம் இப்படி ஓட்டு காசு கொடுக்குறேன், அப்புறம் இப்படி தினம் ஒரு வீட்டில் இன்கம் டாக்ஸ் ரைடு, இடி ரைடு, அமலாக்கத்துறை ரைடு, அங்க லட்சக்கணக்கான கோடியில் எப்படி பிடிக்கிற? அப்ப ஒளியல, அப்ப போய் சொல்லிட்ட, அப்ப வருந்து வருந்து. இந்த வாக்கு எந்திரம் ஒழுங்கா வேலை செய்தா இல்லையான்னு வட இந்தியாவில் செக் பண்ற ஒரு மாவட்ட ஆட்சியர், கலெக்டர், ஒரு எஸ்பி போய் அந்த பொத்தான, இந்த வலைவெளியில் இருக்கு பாரு, பொத்தான அந்த அம்மா அழுத்தது, எந்த பொத்தான போட்டாலும் தாமரையில் எரியுது. இது இவிஎம் பேடா? இது என்ன விவி பேடா இல்ல ஃப்ராடா? என்னது இது? எங்க போட்டாலும் அங்க ஏறியுது. கேட்டா நாங்க 400 இடம் அடிச்சு போடுவோம், 50 இடம் அடிச்சு போடுவோம். ஏப்பா 143 சீட்டுக்கு தாப்பா அவங்க தேர்தல் வச்சிருக்காங்க. 400 இடம் அவங்க போட்டு பெட்டியை வச்சிருக்காங்க. இதுல என்ன கொடுமைன்னு கேளு. ஏப்ரல் 19 முடிஞ்சிருது தேர்தல். அது போக ஜூன் 4 வரைக்கும் 44 நாளுக்கு வரைக்கும் எவனும் படத்தை எடுத்துட்டு வெளியே போக கூடாது. பறக்கும் படை பிடிக்குமா? என்ன நேர்மை? அது வரைக்கும் என்னடா நாங்க மளிகை கடைக்கு சாமான் வாங்க போகக்கூடாது, காசு எடுத்துட்டு போக முடியாது நீ. இப்ப அதுக்கு ஒரு வழக்கை நான் போட வேண்டியது இருக்கு. யோ, தேர்தல் ஏப்ரல் 19 முடிஞ்சா விடுப்பா என் மக்களை. ஏதோ பிரதமர் தேர்தல் மாதிரி புரோக்கர் தேர்தலுக்கு எதுக்குடா இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? புரோக்கர் தம்பி, நீ இந்த நாட்டின் பிரதமரை தேர்வு செய்யறதுக்கு தேர்தல் நடத்தினா நீ உன் பைத்தியக்காரத்தனத்துக்கு நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. இது புரோக்கர் தேர்வு. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் என்ற எக்கனாமிக் பாலிசி, இந்த தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும்
சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. இது என் தமிழ் மீது, என் தாய் மீது, என் தலைவன் மேல சத்தியம். முடியாது. அது மோடி இல்ல, அவங்க டாடி இல்ல, எவன் வந்து உட்கார்ந்தாலும் அதான் ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் செய்ய முடியாது. ஜான் பெர்கின் எழுதிய அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தைப்படி ஆழ்ந்து வேணாம், ஆரம்ப பக்கங்களே எப்படி உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு கடன் கொடுத்து கையெழுத்து போட வைப்போம். பிறகு பொருளாதாரம், தொழில், பாதுகாப்பு எல்லாவற்றிலும் எங்களுக்கு வேலை செய்ய வைப்போம். எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக மாறுவார்கள். அங்கே உங்கள் நாட்டிலே தொடர்வண்டி நிலையம் அமைத்தல், சாலை போடுதல், துறைமுகம் கட்டுதல், விண்ணூர்தி நிலையம் கட்டுதல் போன்ற வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள். எப்படி? நாங்க தான் ஏர்போர்ட் கட்டணும், நாங்க தான் இது கட்டணும், நாங்க தான் அது கட்டணும். எது கட்டினீங்க? அவன் தான் எழுதி உங்க மானத்தை கெடுக்கிறான். நீங்க யாருக்கு வேலை செய்யறான்னு இதான் நடக்குது. நான் தான் அன்னைக்கு சொன்னேன், உனக்கு சொன்னேன், நீங்க கேட்கல. நம்பிட்டு பேசும்போது, தம்பி ஒரு வீட்டு புரோக்கர் என்ன பண்ணுவான்? வீடு நான் தேடினேன். என்கிட்ட அந்த தரகர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஐயா, அருமையான வீட்டு ஓனருங்க, ஒன்றும் இல்லைங்க, 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டிஸுங்க. அவர் மொழியிலே பேசுகிறேன். பவர் கட்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, ஆள் ஜென்ரேட்டர் வாங்கி வச்சுருக்கீங்க, டப்புன்னு என்ன போட்டுருங்க. 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, பள்ளிக்கூடம் 1/2 கிலோமீட்டர் இருக்குங்க. எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காதியா, மழைக்கெல்லாம் பெஞ்சா தண்ணி தேங்காதியா, நல்லா விடுங்க. ஒரு 20,000 வாடகைங்க, 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா போதுங்க, முன்பணம் கொடுத்தா போதுங்க. சரி, ஹவுஸ் ஓனர்கிட்ட போய், சார் நல்ல பார்ட்டி, தண்ணி இனி போட்டு சலம்பாது, பொண்டாட்டி பிள்ளை எவ்வளோதான் சார், டான் 5ஆம் தேதி வாடகை கொடுத்துரும் சார். எப்படி சார்? ஓகே, வர சொல்லுங்க சார். அவர் கமிஷனை வாங்கிட்டு சாவி என்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு போயிடுவார். இவர் வீட்டு புரோக்கர். இவர் ஜப்பான்ல போய், ஜப்பான் இந்தியாவில் வந்து தொழில் தொடங்கு, ரஷ்யா இந்தியாவில் ஓடியா, அமெரிக்கா ஓடியா, ஏன் 50 கோடிக்கு மேல 50 கோடிக்கு மேலே இளைஞர்களுக்கு, அவ்வளவு இளைஞர்கள் வளம் கொண்ட நாடு இந்தியா. நிலத்தடி நீரை எவனமனாலும் உறிஞ்சிக்க தடையற்ற மின்சாரம் தாரேன், நீ உற்பத்தி செய்யற பொருளை வேகமா எடுத்துட்டு போக 4 வழி 8 வழி சாலை போட்டு தாரேன். அதுக்கு எந்த வரியும் கிடையாது, ரோடு டாக்ஸ் கிடையாது, சேல்ஸ் டாக்ஸ், எந்த வரியும் கிடையாது. ஒரு மணி நேரம், அப்படி 1/2 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டா மத்திய மாநில அரசுகளே அந்த இழப்பை ஈடுகட்டும் என்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம். இவ்வளவு போட்டு அந்த முதலாளியை உன் நாட்டுக்கு கூட்டிட்டு வர்றவருக்கு பேரு பிரதமரா, புரோக்கரா? அவன் வீட்டு புரோக்கர், இவர் நாட்டு புரோக்கர். தட்ஸ் ஆல். போட்டு குழப்பிக்காத. நீ ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை வாடகை தாய் பொருளாதார கொள்கை. கற்பப்பை உண்ணுது, குழந்தையை வளர்ப்பது பெறுவது நீ. குழந்தை ஒண்ணுதல் அவன் எடுத்துட்டு போயிடுவான். எல்லாம் மேட் இன் ஜப்பான், மேட் இன் சைனா, மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் ஹாங்காங், மேட் இன் அமெரிக்கா. இது மேக் இன் இந்தியா. இதான் தம்பி இந்த பாலிசி. வா தர்க்கம் செய்வோம். இந்த ஜிஎஸ்டி அது ஒரு அடாவடி பொருளாதார கொள்கை. சேவை பொருளாதாரம் இருக்கு. சேவைனா என்னென்ன? தேனீக்கள் இருக்குல்ல, தன் உணவு தேவைக்கு தேனை சேமிக்குது. நீ போய் தேனை எடுத்துட்டு வந்துட, அதுல ஒரு சேவை இருக்கு. அது சேவை பொருளாதாரம். உனக்கு புரியுதா? நீ வங்கியில சேமிப்ப, நீ சேமிப்ப, நானும் சேமிப்பேன், இவரும் சேமிப்பாரு. இந்த காசுல ஒரு ஏழை தொழிலாளிக்கு வட்டிக்கு கடன் கொடுப்பேன். இது சேவை பொருளாதாரம். நம்ம சேமிப்புல ஒரு ஏழை தொழிலாளிக்கு கடன் கொடுப்பான் வட்டிக்கு, அது சேவை ஆகுது, சேவை பொருளாதாரம். ஆனால் இந்த ஜிஎஸ்டி அடாவடி பொருளாதாரம். அது எப்படின்னு அடாவடி பொருளாதாரம்? எப்படி? கடை என்னது, முதலீடு என்னது, வரி அவன் எடுத்துட்டு போயிடுவான். வரி எவ்வளவு? லாபத்தை விட 4 மடங்கு அதிகமா எடுத்துட்டு போயிடுவான். உழைப்பு அவனது இல்ல, ஒண்ணு இல்ல. இது அடாவடி. எப்படி அடாவடி? நான் கரும்பு தோட்டம் வச்சிருக்கேன், வாழை தோப்பு வச்சிருக்கேன், வாழை தார் விட்டுருச்சு, காலையில வந்து அறுக்கலாம்னு போறேன், ராத்திரியில குரங்கு தின்னுடுது, காலையில கரும்பை வெட்டலாம்னு ஆளை கூட்டிட்டு வரேன், யானை தின்னுவிட்டு போட்டு போயிருது. அது நிலத்துல உடுகல, கரும்பை நடல, வாழையை நடல, எந்த வேலையும் செய்யல. ஆனால் பயனை யானையும் குரங்கும் அனுபவிச்சுட்டு போயிருது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அடாவடி பொருளாதாரம். எதையுமே செய்யல நாடு, வரி எடுத்துட்டு போயிருது. எப்படி? நீங்க மாடு வளர்க்குறீங்க, பசு மாடு, மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், தவிடு வைக்கணும், புண்ணாக்கு வைக்கணும், புல்லு போடணும், வைக்கல் போடணும், அப்புறம் தான் பாலை கறக்கணும். இதுல எதையுமே செய்யாம பாலை மட்டுமே கறந்துகிட்டு இருந்தா செத்து போகாத மாடு. எந்த நலத்திட்டத்துக்கும் இந்த வரி காசை திருப்பி தராமல் வரி 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 வரின்னு வாங்கிட்டே இருந்தா மக்கள் என்னவா? உங்க உடம்புல இருக்க எல்லாத்துக்கும் நீங்க வரி கட்டிருக்கீங்க. சட்டைக்கு, ரிப்பனுக்கு, காலில் ஒரு கொலுசுக்கு, செருப்புக்கு, கையில கட்டி கடியாரத்துக்கு, எல்லாத்துக்கும் வரி. எங்க நீ வீடு கட்டிரு,
கம்பிக்கு வரி, செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி. வரி தான் கட்ட முடியும், வீடு கட்ட முடியாது. வசமா சிக்கிக்கிட்டார் ராஜா, சிக்கிக்கிட்டார். இதையெல்லாம் தகர்க்கணும் என்றால் ஐயா அப்துல் கலாம் சொன்னதுதான், ஒவ்வொரு நாளையும் உணதாக்கு, எவரையும் சம உணர்வுடன் சந்தி. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த சாதி இந்த சாதி, அந்த மதம் இந்த மதம் எதுவும் இல்லாமல் சம உணர்வுடன் சந்தி. பட்டதை கல்லானால் அடி தாங்கு, நீயே சம்பட்டியாக மாறினால் ஓங்கி அடி. பல ஆண்டுகளாக பட்டதை கல்லாக இருந்த அடிதாங்கிய இனமே சம்மட்டியாக மாறி ஓங்கி அடி. அதுக்கு உயர மைக்கு சின்னத்தை தூக்கி பிடி. ஏப்ரல் 19 ஒரே ஒரு ஓட்ட போடு. அவ்வளவுதான். மாறுதல் என்பது உன் ஒற்றை விரலால் நடத்தக்கூடிய புரட்சி. உன்னை வருத்தி ஆழ்த்தி திறக்கும் துன்பத்தை துரத்த இருக்கிற ஒரே வாய்ப்பு. எல்லாத்துக்கும் முன்னால் முற்றுப்புள்ளி வைக்கும் சுட்டு விரலால் மைக்கு சின்னத்தில் ஒரே அழுத்து.